சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் கூட என்ன பண்ணோம்? நமக்காக எல்லாவற்றையும் இந்த நாளில் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு? செய்து முடித்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த வசனத்தை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து என்ன பண்ணல? அவர் கல்வாரி சிலுவையில் முடிக்க வேண்டிய கிரியைகளை செய்து முடிக்கவில்லை. அதனால தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ இந்த நாட்கள் ஆண்டு நமக்கு என்ன பண்ணிருக்காரு? எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளால், அவருடைய தியாகத்தினால, அவருடைய அன்பினால, அவர் நம் மீது வைத்த தயவுனால, இரக்கத்தினால எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் கூட என்ன செய்ய வேண்டும்? எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் எந்த அளவுக்கு அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், அவரோடு சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து ஆராய்ந்து தேவனோடு சேர்ந்து நடக்க விரும்ப வேண்டும். அநேக சமயங்களில் நாம் என்ன பண்ணுறதில்ல? ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தா என்று சொல்வதை நாம் என்ன பண்ணுறதில்ல? விசுவாசிக்காமல், நம்பிக்கை வைக்காமல் நாம் என்ன பண்ணுறோம்? காணப்படுகிறோம், அவ்விசுவாசத்தோடு காணப்படுகிறோம். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த நாளில் கூட அப்படியெல்லாம் நாம் காணப்பட்டா, அவிசுவாசத்தோடு காணப்பட்டா, செய்து முடித்து விட்டா என்பதை நாம் அறிக்கை செய்ய முடியாமல், நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்க முடியாமல் காணப்பட்டா, இந்த நாளில் கூட நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புவித்து, ஆண்டவரே நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி கூப்பிட விரும்ப வேண்டும். விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட விரும்ப வேண்டும். இப்படியா நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம், நமக்கு விரோதமாக நம்மை எழும்புகிற, நம்மை நிந்திக்கிற எல்லா சத்துருக்கும் என்ன பண்ணுவார்? அவர் நிர்மூலமாக்கி அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். அப்போ நம்ம விழுங்க, யார் வேணா சத்துரு விழுங்க பார்க்கலாம், பிசாசை நம்ம எப்படியாவது வஞ்சிக்கணும் என்று சொல்லி நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யலாம். அப்படி எல்லாம் கிரியை செய்கிற வேலையில எல்லாம் நாம் ஆண்டவரையே நோக்கி பார்த்து இருக்கிறபடியால், அவரையே நாம் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறபடியால் அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நமக்கு பெரிதான ஜெயத்தை தருவார். நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற எல்லா பாதையும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். சத்ருவனுடைய எல்லா கிரியைகளையும் நிர்மூலமாக்கி நம்மை அவருடைய பெரிதான பலத்தினால் நிறைத்து, வல்லமினால் நிறைத்து, அபிஷேகத்தினால் நிறைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கரத்தின் கிரியா செயல்பட வைக்கவே விரும்புகிறார். அதனால் அந்த நாளில் கூட நாம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாள் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அநேக சூழ்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் நமக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அது காரணம் நம்பிக்கை இருக்காது. அது காரணம் என்ன? சத்துருனுடைய ஒரு விதமான போராட்டங்கள். அப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்படும் போது நமக்குள்ள ஒரு அவிசுவாசத்தின் ஆவி வந்து நம் உள்ளத்தில் போராடி தேவனோடு சேர்ந்து நடக்காத வண்ணம், தேவனுக்கென்று கிரியை செய்யாத வண்ணம், தேவனுக்கென்று பாடுபடாத வண்ணம் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்கிறது. இந்த நாள் கூட அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் காணப்படுகிறோமா? இதெல்லாம் நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து ஜீவிக்க நம்மை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் ஒப்புவித்து சமர்ப்பித்து அவரை நோக்கி பார்த்து நாம் அதிகமாக கூப்பிடுவோம். தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே நீ எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து என்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதா எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், நடத்தும். ஆண்டவர் எங்களுக்குள் நல்ல ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையும் தாங்க. இந்த நாளை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.